நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் 2 பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஒரு நட்சத்திரத்தில், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புனர்பூச நட்சத்திரம் சொல்கிறேன். அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க. அடுத்தது ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தையும் அதே புனர்பூச நட்சத்திரத்திலேயே பிறந்துருது. அல்லது 2 குழந்தைங்க பிறக்குது, அந்த 2 குழந்தைங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரே நட்சத்திரத்துல பிறந்துடுறாங்க. இப்படி இருந்தா அந்த வீட்டுல ஒரே நட்சத்திரத்துல பிறந்தா ஒரே திசை ஒரே மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அப்ப கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு 7 சனி வந்தாலும் ஒன்னாதான் வரும். அப்போ ஒரு நல்லது நடந்தாலும் 2 பேத்துக்கு ஒன்னாதான் நடக்கும். ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு அது கண்டிப்பா ஒரே மாதிரியான விஷயங்களை தான் கண்டிப்பா கொடுக்கும். இப்ப இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது, ஏன்னா நிறைய பேர் ஒரே வீட்டுல ஏக நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக குழந்தைய நம்ம கொண்டு அப்பாக்காகாது, குழந்தை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுருங்க, இல்லை வெளியில விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஏக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை, மாசத்துல முதல்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. தமிழ் மாசத்துல அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சொம்பு நிறைய மஞ்சள் கலந்த நீர் எடுத்துட்டு போய் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போங்க. அதாவது இப்போ கோயில் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ விநாயகர் கோயில்னா நமக்கு அந்த அரசு வேம்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த அரசுக்கும் வேம்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த மஞ்சள் கலந்த நீரை அந்த செடிக்கு ஊற்றிட்டு 2 பேரும் போகணும். அந்த யாருக்கு 2 பேர்த்துக்கு ஒரே நட்சத்திரமா இருக்கோ அந்த 2 பேருமே போய் இந்த பரிகாரத்தை செய்யணும், சரிங்களா? அப்போ அந்த மஞ்சள் கலந்த நீரை ஊற்றிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்ச அந்த அரசு வேம்பு 2க்குமே ஒரு 21 முறை அந்த மரத்தை சுத்தி வந்து, இப்ப மரம்னா தனியா இருக்காது, கோவிலா இருக்கும்னா நீங்க கோவிலை சுத்தி வரலாம், சரிங்களா? ஆனா முக்கியம் என்னன்னா மரத்தை சுத்தி வர்றதுதான் முக்கியம். 21 முறை நம்ம சுத்தி வந்து ஒரு கற்பூரம் பத்த வச்சு ஊதுபத்தி பத்த வச்சு எங்களுடைய இந்த நட்சத்திர தோஷமானது எங்களுக்கு நிவர்த்தியாகி எங்களுக்கு நல்லதே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏக நட்சத்திரத்தால நமக்கு ஒரு தாக்கங்கள் நம்ம வீட்டுல கண்டிப்பா குறையும், சரிங்களா? இத நீங்க 1 மாசம் ஆரம்பிச்சீங்கன்னா 12 மாதம் தொடர்ந்து கண்டிப்பாக செய்யணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 மாசம் செஞ்சிருவோம், அடுத்த மாசம் என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். சரி, முதல் செவ்வாய்க்கிழமை மறந்துட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை போடலாம்னா கண்டிப்பா அடுத்த செவ்வாய்க்கிழமை போடலாம். அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய 12 மாதமும் 1 வருஷம் முழுமையா செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நமக்கு கட்டாயம் குறையும், சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.